என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இன்றைய பதிவில் வாராகி அம்பாளுடைய ஆவரண தேவதைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆவரண தேவதைகள்னா யாருன்னா, ஒரு தெய்வம் ஒரு நடுவுல இருக்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி பல காவலாளிகள் இருப்பாங்க. எப்படி ஒரு ராஜாவோ ராணியோ இருந்தாங்கன்னா அவர்களை சுற்றி ஒரு படைபலம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த வாராகி அம்பாளை சுற்றி ஒவ்வொரு ஆவரணம் தான் ஒரு ரவுண்டு வட்டம் வச்சுக்கலாம். அந்த 5 வட்டங்கள் இருக்கும். அதாவது பஞ்ச ஆவரணம்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு ஆவரணத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. அதை நம்ம காதுகளால கேட்கறதுக்கு கூட புண்ணியம். அதை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். பிந்துஸ்தானத்துல நடுவுல ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்துஸ்தானம் இருக்கு. அதற்கு நடுவில் வாராகி உண்டு இருப்பாள் என்று பல நூல்கள் உண்டு. லலிதா திரிபுர சுந்தரி இருப்பதாகவும் உண்டு, காமேஸ்வரி இருப்பதாகவும் சொல்றது உண்டு. வாராகி அம்பால பிரதானமாக வணங்குபவர்கள் வாராகி அம்பாள் அதில் இருப்பதாகவும் சொல்ல உண்டு. நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, மொத்தத்துல எல்லா அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். இப்ப முதல் ஆவரணத்தில் ஜம்பினி, மோகினி, ஸ்தம்பினி 3 தேவதைகள் இருப்பார்கள். இரண்டாவது ஆவரணத்தில் பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டா இந்த சப்தமாதா சொல்லுவோம் இல்லையா, அதுல வாராகி அம்பாள் மட்டும் இல்லாம இந்த 6 தேவதைகள் இருப்பாங்க 2வது ஆவரணத்துல. 3வது ஆவரணத்தில் யாகினி, ராகினி, லாகினி, டாகினி, காக்கினி, ஷாக்கினி இவங்க எல்லாருமே 6 ஆதார சக்கர தேவதைகள். நமக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞா அப்படின்னு 6 நம்ம முதுகெலும்புல இருந்து மேல நம்மளுடைய தலைப்பகுதி நடுவுல சஹஸ்ராரம் வரைக்கும் ஒரு சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா. அதுல ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அந்த அங்கத்துடைய பாகங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு தேவதைகள் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றது உண்டு. அதுதான் இது. அடுத்தது 4வது ஆவரணம். 4வது ஆவரணத்தில் வார்தாலி, வாராகி, வராகமுகி, அந்தினி, ருந்தினி, ஜம்பினி, மோகினி, ஸ்தம்பினி இந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். 5வது ஆவரணம் பஞ்சாவரணம்னு சொல்லுவோம். ஜம்பினி, இந்திரன், அப்சரோப்பர், சித்தேப்பர், துவாதச வித்யேப்பர், அக்னி, ஷாது, விஸ்வகர்மனர், யமன், மாத்ரு, ருத்ரபரி, ருத்ரன், மோகினி, நிருதி, ராட்சசர், மித்ரர், கந்தர்வவி, பூதகணங்கள், வருணன், வசு, வித்ததாத்ரர், கிந்தர், வாயு, ஸ்தம்பினி, சித்ரா, தும்புரு, நாரதர், யக்ஷர், சோமன், குபேரன், தேவன், விஷ்ணு, ஈசானன், பிரம்மணன், அஸ்வதிதி, தன்வந்திரி, விநாயகர், கஷேத்திரபாலர், சிம்ஹவரர் இந்த 5வது ஆவரணத்தில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களாம். 5 ஆவரணம் சொல்றது சிலவங்க 6வது ஆவரணம் சொல்ல உண்டு. 6வது ஆவரணத்தில் ஐராவதம் இந்திரனுடைய யானை, புண்டரீகர், வாமனர், குமுதர், அஞ்சனர், புஷ்பதந்தர், சர்வபௌமர், சீப்ரதிகா, ஹேத்துக்கர், பைரவர், திரிபுராந்தக பைரவர், அக்னி பைரவர், யமஜிஹ பைரவர், ஏகபாத பைரவர், கால பைரவர், கரால பைரவர், பீமரூப பைரவர், கேச பைரவர், அசல பைரவர் இப்படி 6 ஆவரணத்திற்கும் 6 தேவதைகள், 6 விதமான அது மங்க தேவதைகள், பிரத்யங்க தேவதைகள்லாம் உண்டு. இந்த ஒவ்வொரு ஆவரணத்திலும் இவ்வளவு தேவதைகள் இருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த 6 ஆவரணத்தை சுத்தி தாண்டி வாராகி அம்மாள் நடுவுல இருக்கின்றார். அவருக்கு அஷ்ட ரூபங்களோட 64 ரூபங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா 64 ரூபத்துக்குரிய வாராகியிலும் 8 ரூபங்கள் கொண்ட வாராகி மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுவார்கள். அப்படி இத்தனை தேவதைகளை தாண்டி தான் நம்ம வாராகி அம்பாலை நம்ம கும்பிடுறோம். அப்ப இவ்வளவு சர்வசக்தி படைத்தவள் அந்த வாராகி. அந்த அம்பாளுடைய அருளை நாம பெற்றுட்டோம் அப்படின்னா பூரணமா அந்த அம்பாள் நம்ம கிட்ட அவளுடைய எல்லா அருளையும் அவருடைய எல்லா அனுகிரகத்தையும் நமக்கு தருவாள்ங்கிறது ஐயமில்லை. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இதை காதுகளால் கேட்பது கூட மிக மிக புண்ணியம் வாய்ந்ததுதான். இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்கள் வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இதே போல நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களே உடனுக்குடன் வந்து சனியும். இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.